குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 2 அதனுடைய ஆன்சர். போன வீடியோனுடைய கண்டினியூட்டி. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 13 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 3. இது எப்படி தெரிஞ்சது இல்லையா? ஏனுடைய வேல்யூ, பினுடைய வேல்யூ, சினுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 3. ரிசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் 9 by x minus 1 into x plus 2 the whole square. Assume that 9 by x minus 1 into x plus 2 the whole square is equal to a by x minus 1 plus b by x plus 2 plus c by x plus 2 the whole square. Therefore 9 is equal to the cross multiplication LCM எடுத்தோம்னா 3க்கு LCM எடுத்தோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி x plus 2 the whole square மட்டும் வரும். a into x plus 2 the whole square மட்டும் வரும். plus b into x minus 1 into x plus 2. அடுத்தது plus c into x minus 1 மட்டும் வரும். சரி, put x is equal to 1. xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 is equal to 9a கிடைக்கும். therefore a is equal to 1. put x is equal to minus 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 is equal to minus 3c. அப்போது c is equal to, therefore c is equal to minus 3. Equating the coefficient of x square on both sides, we get x square உடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணி இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? a plus b is equal to 0. அப்போ therefore ஏனுடைய வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b is equal to minus 1. அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு. therefore 9 by x minus 1 into x plus 2 the whole square is equal to 1 by x minus 1 minus b னுடைய வேல்யூ 1 by x plus 2 minus c னுடைய வேல்யூ 3 by x plus 2 the whole square. சரி, அடுத்த மாடல். Resolve into partial fractions. இது எப்படி? 3x cube minus 8x square plus 10 divided by x minus 1 whole power 4. இந்த இடத்துல x minus 1க்கு பதிலாக yன்னு எடுத்துக்கிறாங்க. we can adopt the following easier method other than the regular method. அதாவது ரெகுலர் மெத்தடை விட்டுட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகிறாங்க. சரி, அப்போ புட் எக்ஸ் மைனஸ் 1 equal to y. therefore x is equal to என்ன ஆகும்? 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குதா, மைனஸ் 1, அது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ x is equal to y plus 1 ஆயிரும். சரி, அப்போ ஹென்ஸ் 3x cube minus 8x square plus 10 divided by x minus 1 whole power 4. அப்போ 3 into எக்ஸுக்கு இருக்கிற விடமெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? y plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 into y plus 1 the whole cube minus 8 into y plus 1 the whole square plus 10 divided by y power 4. x minus 1க்கு பதிலாக y power 4. அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இது வந்து ஃபார்முலாவை எழுதி, அதாவது y plus 1 the whole cubeக்கு என்ன ஃபார்முலா? a plus b the whole cube ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதை வந்து 3y cube மட்டும்தான் கிடைக்குது. சரி, ப்ளஸ் அதே மாதிரி 8y plus 1 plus 1 y plus 1 the whole square வந்து ஸ்கொயர் பண்ணால் a plus b the whole square ஃபார்முலா. அதில் போட்டோம்னா y ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். மைனஸ் 7y plus 5 divided by y power 4. இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 by y plus 1 by y square minus 7 by y power cube plus 5 by y power 4. எவிடன்ஸ் தெரிஞ்சது இல்லையா? 3லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டா y மட்டும் தான் கிடைக்கும். ஸ்கொயரில் 4 டிவைட் பண்ணிட்டா ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும். yயில் y power 4 டிவைட் பண்ணால் க்யூப் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு y power 4 மட்டும் தான். சரி, இப்போ yக்கு பதிலாக என்ன வேல்யூவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணல. x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 3 by x minus 1 plus 1 by x minus 1 the whole square plus 7 by x minus 1 the whole cube plus 5 by x minus 1 power 4. சரி, resolve into partial fractions. Example 5. 2x plus 1 by x minus 1 into x square plus 1. Assume 2x plus 1 by x minus 1
இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் மைனஸ் இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி தான் போட்டிருக்காங்க. ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூஸ் இதில் 0 ஆயிடும். எக்ஸ் மைனஸ் 1ங்கிற வேல்யூ 0 ஆயிரும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு 2a மட்டும் தான் கிடைக்கும். இப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/2. சரி, ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணோம்னா ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். சரி, அப்போ பிசி வேல்யூ வேணால் கிடச்சிடுது. ஏனுடைய வேல்யூவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் பினுடைய வேல்யூ -3/2. ஏனுடைய வேல்யூவை கொண்டு போய் சியில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ தேர்ஃபோர் 2x + 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 3x மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது எக்ஸசைஸ் சம்மெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.